இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40% கிறிஸ்தவர்கள் இப்பொழுது பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்றனர். ஆனால் அந்த கிறிஸ்தவர் தலைவர்லாம் ஏன் திமுக பக்கம் போய் நிற்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த முதலமைச்சரை போய் சந்திச்ச அந்த கிறிஸ்தவ தலைவர்லாம் யாருன்னு பாருங்க. அத்தனை பேர் மேலேயும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு. ஒருத்தர் கூட வழக்கு இல்லாமல் இல்லைங்க, ஒவ்வொருத்தர் பேர்லையும் வழக்கு இருக்குங்க. எல்லாமே திருட்டு வேலை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன வேலை? நில அபகரிப்பு, கொலை வழக்கு இருக்குது, பண மோசடி வழக்கு இருக்குது. இவங்க மட்டும் தான் சந்திக்க முடியும். ஆனா அவங்க கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவங்களுக்கே ஆதரவு கிடையாது. கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவே கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா விசிகா? ஒரு 25 சீட்டாவது கேளுங்க நான் சொன்னேன். இப்ப 20வது கேளுங்க நான் சொல்றேன். நான் 10க்கே வழி இல்லை. 10க்கே வழி இல்லை. 6 இது தேவைதானா? நான் என்ன கேட்கறேன், விசிகா தொண்டர்கள்லாம் பைத்தியக்காரங்களா? 6 கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் கட்சியே கேட்கறேன், 25 தேவையா? நீங்க ஒரு தேசிய கட்சி, என்னமோ மாநில கட்சிக்கு கொடுக்குற மாதிரி 25 சீட்டை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு 40 சீட் இருந்தா கூட தேசிய கட்சின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். 40 வாங்காம 25 வாங்கி என்ன பண்ண போறீங்க? காங்கிரஸுக்கு எல்லாம் கொஞ்சமாவது சொர்ணம் இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு கேவலம் இல்ல இது. 160 இடங்கள் இல்லை, அவங்க வரப்போறது 40 இடம் தான். மிச்சம் 120 இடமும் தோக்க போறாங்க. இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தொடர்ந்து எல்லா அமைப்புகளுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு பண்ணிட்டு வரீங்க. அதிமுகவுக்கு ஃபேவராக மேஷக் ராஜா இயக்கம் இருக்குது, அதே மாதிரி திமுகவுக்கும் இருக்காங்க. ஸோ திமுகவை பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறவங்க, ஏன் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு ஒரு சீட்டு கூட தரத்தில்லை? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இதை தான் நான் ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவர்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் திமுகவுக்குன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ படையே என்ன பண்ணுற, தலைவர்கள் படையே போய் திமுக தலைவரை போய் பார்க்குது, முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க. கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து கிறிஸ்தவ கழகம்னு வச்சுருக்கிறாங்க, கிறிஸ்தவ முன்னணி கட்சின்னு வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவ முன்னணி கட்சின்னு வச்சுருக்கிறாங்க, இப்படி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்தா என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் இத்தனை கட்சிகள் மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ கட்சிகள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏன் நீங்கள் போய் சீட்டு கேட்க மாட்டீங்க அப்படின்னு தான் நானும் கேள்வி கேட்குறேன். அதனால தான் எனக்கு பிஜேபியை வந்து ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னா, நியூட்ரலாக போயிட்டுருக்கிறாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், நான் கன்னியாகுமரிக்கு நான் போயிருந்தேன், அந்த சமயத்தில் வந்து என்னோடு கூட நல்லா பேசிக்கிட்டு அவர் போனார். அப்போ அவங்க வேறு விதமாக என்னை பார்க்கவே இல்லை, இவர் வேறு மதத்தை சார்ந்தவர்னு சொல்லி அவர் பார்க்கவே இல்லை. என்னை வந்து அவ்வளவு கனப்படுத்தி என்னை மதிப்புக்குரியவராய் பார்த்து அவங்க வந்து என்னோடு கூட ஐக்கியம், அதாவது சம்பாஷணை வைப்பது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். அதனால தான் திரும்ப திரும்ப நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மதத்தை வச்சே பார்க்கல. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்க, இது மதவாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு தனியான ஒரு காரியத்தை இவங்க வீணாக புகட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இது புரிதல் வேணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழகாக போய் பிஜேபி கூட சேருதுன்னும் போது நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் இப்பொழுது முழு ஆதரவோடு கூட இருக்கிறாங்க. நானே போன முறை நான் சொன்னேன், நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நான் சொன்னேன், இப்போ அதாவது கிறிஸ்தவர்கள் வெறும் 2% தான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, அது ஒரு காலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40% கிறிஸ்தவர்கள் இப்பொழுது பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த வாரத்தில் கன்னியாகுமரிக்கு நான் போயிருந்தேன். போனப்போ அத்தனை பேர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, என்னை பாராட்டினாங்க. என்ன பாராட்டினாங்கன்னா, நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, முதல் காரியம், ஒரு உண்மை உள்ள கட்சிக்காக நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 75 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் தான். அந்த 75 கிறிஸ்தவர் விழுக்காடில் 60 விழுக்காடு 60% பாஜகவை முழுமையாக ஆதரிக்கின்றார்கள். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஒரு சீட்டு வாங்கக்கூடாது சட்டசபையில்
தேர்தலில் நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது, வந்து எங்கள் கன்னியாகுமரியில் எங்கேயாவது ஒரு பகுதியில் நில்லுங்க, நீங்கள் சட்டசபையில் போய் குரல் கொடுத்தா நல்லா இருக்குமே, நாங்களாம் ஆதரவு கொடுப்போமே, நீங்கள் தாமரை சின்னத்திலே வந்து நில்லுங்கன்னு சொல்லி என்னை அழைக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். திமுகவை பற்றிய மனநிலை கிறிஸ்தவர் மத்தியில் எப்படி இருக்குது சார்? அதாவது இந்த திமுக பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்தவர் தலைவர்லாம் ஏன் திமுக பக்கம் போய் நிற்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த முதலமைச்சரை போய் சந்தித்த அந்த கிறிஸ்தவ தலைவர்லாம் யாருன்னு பாருங்கள். அத்தனை பேர் மேலேயும் என்ன கோர்ட்டில் வழக்கு இருக்குது. ஒருத்தர் கூட வழக்கு இல்லாமல் இல்லைங்க. என்ன நீங்கள் அந்த பிக்சர் எடுத்து பாருங்கள், அந்த படத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தர் பேர்லேயும் வழக்கு இருக்குங்க. எல்லாமே திருட்டு வேலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திருட்டு வேலை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன வேலை? என்ன வேலை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நில அபகரிப்பு. அதனால திமுக இருக்காங்க. அதனால தான் திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. வழங்குதா? நில அபகரிப்பு வழக்கு எல்லார் மேலேயும் இருக்குது. கொலை வழக்கு இருக்குது, பண மோசடி வழக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் அங்கே போய் அந்த முதலமைச்சரை போய் சந்தித்த அந்த கிறிஸ்தவ தலைவர்லாம் யாருன்னா பண மோசடிக்காரங்க, கொலைக்காரங்க, நில அபகரிப்பு. இந்த ஆட்கள் தான் அங்கே போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இவங்க மட்டும் தான் சந்திக்க முடியும். ஆனால் அவங்க கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இவங்களுக்கே ஆதரவு கிடையாது. போய் சந்திச்சாங்கல்ல இந்த கிறிஸ்தவ தலைவர், அந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கே என்னென்னா ஆதரவு கிடையாது. இவங்க தலைவராக இருக்காங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்களுடைய நாட்களே முடிஞ்சிடுச்சு, தலைமையே முடிஞ்சிடுச்சு, அவங்க தலைமை பொறுப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இவங்களா ஒரு சட்டத்தை போட்டு நீடித்து கொண்டு இருக்கின்றாங்க, தாங்க தான் தலைவர்கள்னு சொல்லி. ஆக கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவே கிடையாது. அதை நான் திட்டமாக சொல்ல முடியும். ஆனால் தேவாலயங்களை பற்றினா நீங்கள் சொல்கிறப்பல ஒரு சில பிஷப் ஃபாஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டணிக்கு தான் நீங்கள் ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தையே வாங்கிறாங்களே சார். தேவாலயங்களில் இல்லை தேவாலயங்களில் இது போல விஷயங்கள் நடக்கணுமா? அதை தான் சொல்கிறேன். இந்த சிறுபான்மையின் தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல இந்த திமுகவில், இந்த ஒருத்தர் கத்தோலிக்க ப்ரொஃபஸர், அவர் லைலா காலேஜ் ப்ரொஃபஸர். நான் என்ன சொல்கிறேன், லைலா காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு நீங்கள் படித்த மேதை இப்படி முட்டாளா என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணுமான்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒருவேளை நான் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 4 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சிக்கு நான் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறேன். எங்கேயே அடிமையாக நின்னனா, எங்கேயே கை கட்டி நின்னனா, ஏதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு கை கட்டி நான் நின்னனா? இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரு, சிறுபான்மையின் தலைவர், இவர் தான் இந்த வேலையை செய்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வி, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. நீங்கள் எப்படியாவது உங்கள் திருச்சபைகளில் உங்கள் மக்களை என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது செய்யணும்னு. ஏன் இப்போது சமீபத்தில் ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் வாசலில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ரோட்டில் இன்னும் கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கேவலமாக இருக்குது, மிக கேவலமாக இருக்குது. இதுடைய பெருமை, இதுடைய அருமை தெரிஞ்சிருந்தா அவன் ரோட்டில் வந்து கோஷம் போடுவானா? வேதத்தில் எந்த இடத்துலையுமே பைபிளில் என்ன அதிகாரிகளுக்கு எதிராக நீ கோஷம் போடுன்னு சொல்லவே இல்லை. அதிகாரிகளை நியமிக்கிறது நான் தான். அந்த அதிகாரி மோசமானவனாக இருந்தாலும் நீ அவனுக்கு அடங்கி நடனம் போட்டிருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வடநாட்டில் வந்து கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்தவரில் துன்புறுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. நீ போய் பார்த்தியா? ஏதோ ஒரு மீடியா எவனோ ஒருத்தன் போடுறது. இப்போ தான் எல்லாமே பண்ணலாம். இந்த ஏஐ ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, ஆப்புன்னு சொல்லி, அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எதிராக பண்ணுற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணிகிட்டு இருக்குது. இதெல்லாம் அவருடைய கைக்கூலிகளாக இப்படிப்பட்ட இந்த மாதிரி அங்கி போட்டுக்கிட்டு அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, நீ குரல் கொடுத்த, இதனால் உனக்கு என்ன பலன் கிடைச்சிது? நடந்து வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் நீ குரல் கொடுத்தனா பிரயோஜனம்? உனக்கு தைரியம் இருந்தால் நேராக போ, வட இந்தியாவுக்கு போ. அதில் படத்தில் தெரியுதுல யாருன்னு, நேராக வந்துட்டு போய் நில்லு. ஏன் அப்படி பண்ண போய் கேளு, உனக்கு தைரியம் இருக்குதா? கேட்டால் இயேசுநாதர் வந்து ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்ணாராம், எல்லாரையும் விரட்டினாராம், சாட்டை அடி அடித்தாருன்னு. யாரை சாட்டை அடி அடித்தார்? உன்ன மாதிரி அங்கி போட்டவன் தான் சாட்டை அடி அடித்தார். விளங்குதா? அரசியல் தலைவரை அன்னைக்கு ஆட்சியாளர்ல பிலாத்துன்னு இருந்தார், ஏரோதுன்னு இருந்தார். அவங்கள சாட்டை அடி அடிக்கல. அவர் சாட்டை அடி அடிச்சது யாரன்னா இந்த மாதிரி அங்கி போட்டிருந்தானுங்க அன்னைக்கு ஆலயத்தில். ஆலய தலைவர்கள், மத குருக்கள், அவங்கள தான் சாட்டை அடி அடிச்சார். திருட்டு பசங்களா என் பேரை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு நீங்களாம் பண்ணுறீங்களா, உங்களை தான் சாட்டை அடி அடிப்பேன்னு அடித்தார் இயேசுநாதர். அப்போ அன்றைக்கி நின்னான்ல அவங்கள தான் சாட்டை அடி அடிக்கணும்.
திருமாவளவன் அவர்களுக்கும் 6 சீட்டு தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா விசிகா? ஏங்க நான் அவர்கிட்ட இன்னைக்கு இல்லைங்க, 2 மாதத்துக்கு முந்தையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வாங்க. முதல் காரியம், அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. வரும் தேர்தலில் அவங்க ஆட்சியை பிடிக்கவே முடியாது. என்ன அவங்க தலைகள் என்னெல்லாம் பிடிக்க போகிறதில்ல. இப்போ அந்த ஆட்சி கூட நீங்கள் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது, நீங்கள் அப்படி அங்கே இருக்கிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 25 சீட்டாவது கேளுங்க நான் சொன்னேன். இப்போ 20ஆவது கேளுங்க நான் சொல்கிறேன். நான் 10க்கே வழி இல்லை. 10க்கே வழி இல்லை. 6 இது தேவைதானா? 6 எங்கே கேட்கணும்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு கேட்கணும், சட்டசபை தேர்தலுக்கு இல்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு 6 கேட்டால் ஏதோ ஒன்று அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, புரிதல் இருக்கின்றது. நான் என்ன கேட்குறேன், விசிகா தொண்டர்கள்லாம் பைத்தியக்காரங்களா? 6 கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் திருமாவளவன் அவர்கள். அடுத்து காங்கிரஸ் கட்சியே கேட்குறேன், 25 தேவையா? நீங்கள் ஒரு தேசிய கட்சி, என்னமோ மாநில கட்சிக்கு கொடுக்குற மாதிரி 25 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கேவலம் இல்லை இது? ஒரு 40 சீட் இருந்தால் கூட தேசிய கட்சின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். 40 வாங்காமல் 25 வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? காங்கிரஸுக்கெல்லாம் கொஞ்சமாவது சொர்ணம் இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. காமராஜரை இழிவுபடுத்தினா அந்த முக்தார்ன்றவன், திமுகவுடைய தூண்டுதல் தான் அந்த முக்தார் காமராஜரை இழிவுபடுத்தினா, அந்த இழிவுபடுத்தின நிகழ்ச்சியை காங்கிரஸில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் இன்னுமா திமுக கூட்டணியில் இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க? இல்லை உங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதா? என்ன, என் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ரோட்டில் போகிறவர் இல்லை, காங்கிரஸுக்கு அடையாளமே அவர் தான். தேசிய காங்கிரஸ்லேயே அவரை தான் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. அப்படியே பட்டவரை ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், ஒன் இண்டியான்னு இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. 1.5 வருஷம் மை இண்டியா 1.5 வருஷம் தான் அவர் அவர் ஆரம்பிச்சே. என்ன அவர் இழிவுபடுத்துகிறார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இழிவுபடுத்துகிறாரு. அசிங்கமாக இல்லை இந்த சமுதாயத்துக்கு? உங்களை தூக்கி உள்ளே போடுறாங்க. நீங்கள் இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் உங்களை தூக்கி உள்ளே போடுறாங்க இந்த திமுககாரங்க. அந்த திமுகவுக்கு போய் உங்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 40 சீட்டு கொடுன்னு கேட்டு வாங்கணும். அது கொஞ்சம் நீங்கள் அறிவாக நீங்கள் நடந்துக்கிறீங்க நான் சொல்ல முடியும். 25 சீட் என்னமோ இந்த பொறையை தூக்கி போடுற மாதிரி நாய்க்கு அந்த மாதிரி போட்டு அந்த ஆட்சின்னு உங்களுக்கு தேவையா? அந்த மாதிரி தேர்தல் நீங்கள் சந்திக்கணும்னு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த 25 என்பது இந்த சீட் குறைப்பு பீகார் எலெக்ஷன் பிரதிபலிப்பா? அதாவது பீகார் எலெக்ஷன் பிரதிபலிப்பா இல்லையான்றது திமுகவுக்கு தான் தெரியணும். ஏன்னா இப்போ இவங்க என்ன நினச்சிங்கன்னா, பீகாரில் ஒரு பிஜேபி தோத்து போன்னு நினச்சாங்க. பெருமையாக இவர் என்ன பண்ணார், பீகாருக்கே போனார் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன்னா இவர் போனவனே என்ன ஆகிடும், அவங்க ஜெயிச்சிடன்னு நினச்சாங்க. பாவம், ஜெயிக்கிறவனும் தோற்று போயிட்டான். அதே அருமையான முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் மகாராஷ்டிரா போனார், மொத்தமாக அடிச்சுட்டு வந்துடுச்சு. ராசிக்காரர் யாருன்னு தெரியுதா? இப்போது ஸ்டாலினா அண்ணாமலையா? ராசி யார் பக்கம் இருக்குது? அண்ணாமலை தான். திமுக இந்த தேர்தலில் 160க்கும் மேற்பட்ட இடங்களில் நிற்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த 160 இடங்கள் அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை மைனஸால் போய் முடியுமா? 160 இடங்கள் இல்லை, அவங்க வரப்போகிறது 40 இடம் தான். மிச்சம் 120 இடமும் கூட்டணி சேர்ந்தா இல்லை அவங்க மட்டுமா? அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். இவங்க ஆட்சிங்க இது. இவங்க ஆட்சியிலே இவங்க ஜெயிக்க போகிற இடங்கள் 40 இடங்கள் மட்டும்தான். 40 தொகுதி அவங்க ஜெயிக்க போகிறாங்க. 120 தொகுதி இவங்க தோக்க போகிறாங்க. இவங்க தான் முதன்மையான கட்சி. இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அப்போ 2021 வந்ததுலேருந்து நான் மக்களுக்காக தான் வாழ்ந்தேன், மக்களுக்காக தான் என் வாழ்க்கையே இருக்குது, மக்களுக்காக தான் டெய்லி நான் திட்டங்களே தீட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த 40 சீட்டு அப்படின்றீங்களே சார்? கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. திட்டங்கள் தான் தீட்டினாரே தவிர திட்டங்களை நிறைவேற்ற சொல்லலை. அவரே இப்போ அதான் அவர் சொல்கிறதா, அவர் சொல்கிறார் திட்டங்களை தீட்டணும்னு சொன்னார். உண்மைதான், திட்டங்களை தீட்டது உண்மை. ஆனால் நிறைவேற்றலை. ஏன்னா நிறைவேற்ற உங்கள் ஆட்களே, உங்க கூட இருக்கிற ஆட்களே உங்களை விடலை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே விடலை திட்டங்களை தீர்க்கிறதுக்கு. திட்டங்கள்லாம் போடுவீங்க, இந்த திட்டங்களில் எவ்வளவு பணம் அப்படின்னு திட்டங்கள் போடுவாங்க. அந்த பணம் முழுக்க எங்கே போயிடும்னா குடும்பத்துக்கு போயிடும், முடிஞ்சு போச்சு. அங்கே மக்களுக்கு போய் சேரல. ஆக மக்களுடைய ஆட்சியாக அது இல்லவே இல்லை, குடும்ப ஆட்சியாக தான் அது இருந்தது. அதனால் மக்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. வரும் தேர்தலிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தயவு செய்து உங்கள் நன்மைக்காக நான் சொல்கிறேன். என் நன்மையில் எனக்கு எந்த ஆட்சி வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒன்றும் பெருசாக நினைக்க போகிறதில்ல. உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன்.
நீங்கள் நல்ல கவனமாக இருந்து என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க நல்ல நன்றி.